Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இன்னைக்கு நம்ம March 19, 2021 current affairs பார்க்க போறோம். Daily current affairs update ஆகிறதுக்கு Rainbow Civil Service Academy YouTube channel subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிடுங்க. உங்களுக்கு உடனடியாக daily current affairs update ஆயிடும். Government to establish women helpline centers in foreign countries. The Union Minister of Women and Child Development, Smriti Irani, in a reply to a supplementary question in Rajya Sabha, has replied that the central government will soon establish a women helpline centers in foreign countries. ஸ்மிருதி இரானி அப்படிங்கிறவங்க வந்து உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட மினிஸ்டர். இவங்க ஒரு ராஜ்யசபால எழுந்த சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ்க்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் உமன் ஹெல்ப்லைன் சென்டர்ஸ் மெயினாக வந்து இந்தியன் உமன்ஸ்க்காக செட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியால் ரன் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். ஸோ சம்வார்ட் மீன்ஸ் சப்போர்ட் அட்வொகேசி and mental health intervention for children in vulnerable circumstances and diseases, and it is being run in association with the Panchayat Raj Ministry. So இந்த சம்வாட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரியோட சேர்ந்து உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி ரன் பண்ணுறாங்க. The total cost of the project is rupees 56 crore for the period of 5 years. Till date, a total of 41,000 personnel has come in contact with the children in need of care and protection, and these personnel were trained across 28 states to screen the children having mental concerns to ensure the early intervention. Next பார்த்தோம் அப்படின்னா USAID and DFC to finance renewable energy in India. United States Agency for இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அண்ட் யூஎஸ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டும் சேர்ந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு ரெனியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா $41 மில்லியன் லோன் கேரண்டி ப்ரோக்ராம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதன் மூலமாக தான் வந்துட்டு இந்தியாவில் ரெனியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மெயினாக வந்து இந்தியன் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு லோன் கொடுக்கறது தான் இவங்களோட பிளான். அண்ட் ரூஃப் டாப் சோலார் பவர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடியது. த ரூஃப் டாப் சோலார் பவர் ஜென்ரேஷன் ஹெல்ப்ஸ் இன் லோவர் தி மந்த்லி எனர்ஜி காஸ்ட். ஸோ ரூஃப் டாப் சோலார் பவர் ஜென்ரேஷன் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் மேலே போடக்கூடியது. ஸோ இதன் மூலமாக மந்த்லி நம்ம வந்து எனர்ஜிக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அண்ட் இட் ஆல்சோ டிரைவ்ஸ் தி இம்பார்ட்டன்ட் சோஷியல் பெனிஃபிட்ஸ் சச் எஸ் ஜாப் கிரியேஷன் அண்ட் எக்கனாமிக் growth. And it also helps in reducing the carbon emissions and improve the air quality. Eleven committees set up to drive country to circular economy. The government has set up 11 committees which will be led by the concerned line ministries apart from officials from Ministry of Environment, Forest and Climate Change and Niti Aayog. ஸோ நிதி ஆயோக் அதுக்கப்புறம் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த ரெண்டு மினிஸ்ட்ரி இல்லாமல் ரிமைனிங் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வச்சு கிட்டத்தட்ட 11 கமிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் செட் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலர் எக்கனாமியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. த கமிட்டி வில் எக்ஸ்பெக்ட் த டிரான்சிஷன் இந்தியா from a linear to a circular economy across the 11 focus areas. ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறது இப்போ வந்து லீனியர் எக்கனாமியாக தான் இருக்குது. ஸோ லீனியர் எக்கனாமிலேருந்து சர்க்குலர் எக்கனாமிக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்காக ஒரு 11 கமிட்டிஸை செட் பண்ணி அதுக்கான ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை சர்க்குலர் எக்கனாமி? சர்க்குலர் எக்கனாமி ஆர் சர்க்குலேட்டரி is an economic system which aims to eliminating the waste and continual use of resources. This system accounts for reuse, repair, refurbishment, remanufacturing, recycling and sharing in order to create a closed loop system. அதாவது எதையும் வந்துட்டு அதிகமாக வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே தூக்கி போடாமல் அதை ரீயூஸ் பண்ணுறதோ இல்லை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது, ரிஃபர்பிஷ்மெண்ட் பண்ணி பண்ணுறது, அது மாதிரி
உன்னோட வேஸ்ட்டோ இல்லை வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு யூசேஜுக்கு சர்க்குலருக்குள்ளே கொண்டு வரது தான் வந்துட்டு சர்க்குலர் எக்கானமியோட ஒரு மெயினான தீமே. ஸோ இதுக்காக 11 கமிட்டிஸ் கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. ராஜ்யசபா பாசஸ் இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில். இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2021 அப்படிங்கிற ஒரு பில்லை ராஜ்யசபா இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் த பில் வில் அமெண்ட் தி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938. The bill was passed even after the opposition parties was criticizing the bill for its clause that enable control and ownership by the foreign investors. So இந்த இன்சூரன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில்லில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க, கண்ட்ரோல் அண்ட் ஓனர்ஷிப் வந்துட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். ஸோ அதுக்கு வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் மெயினாக வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. பட் எனிவே இந்த பில் பாஸ் ஆயிடுச்சு ராஜ்யசபாவில். கீ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி பில். The bill will increase the limit of foreign direct investment from 49% to 74% in Indian insurance companies. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்டிஐ வந்து ஃபஸ்ட்டு 49% தான் இருக்குது. இது வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து 74% இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஃபாரின் கம்பெனிஸ் உள்ளே வர முடியும் அதிகமாக. And the bill also comprises of the provision for removal of restrictions on ownership and control on the insurance companies. As per the bill, majority of directors on the board and key management persons will have to be resident Indians. Mukhyamantri Chiranjeevi Yojana in Rajasthan. ராஜஸ்தானில் முக்கியமந்திரி சிரஞ்சீவி யோஜனா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ராஜஸ்தான் அசோக் கெஹ்லோட் announced on March 18, 2021 that the much anticipated universal health scheme called Mukhyamantri Chiranjeevi Yojana will be launched on May 1, 2021. Under the scheme, a cashless health services will be provided to all the families in Rajasthan. The families will get health services up to rupees 5 lakh. This scheme was announced under the measures so as to reinforce the health infrastructure in Rajasthan. European Union joins India's CDRI. The European Union, comprising of 27 members, has joined the Coalition for Disaster Resilient Infrastructure initiative of India. The CDRI initiative was launched by the Prime Minister Narendra Modi in the year 2019. The initiative was launched at the UN Climate Change Summit. It also supports the sustainable development in India. Mobile Seva App Store. India's first indigenously developed app store. The Minister for Electronics and IT, Ravi Shankar Prasad, in a written reply to Rajya Sabha, had said that India has developed its first indigenously developed app store called Mobile Seva App Store. The app store hosts some 965 live apps of several domains and categories of public services. This Indian app store will be available for free of cost in the initial phases. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு மொபைல் சேவா ஆப் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஸ்டோர் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பப்ளிக் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது கவர்மெண்ட்டுடைய நிறையா டொமைன்ஸ் அண்ட் ஆப்ஸ் இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 965 அப் டு டில் டேட் வந்து 965 இருக்குது. அந்த ஆப்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்தியன் ஆப் ஸ்டோர்லேருந்து. Russia hosts Afghan peace meet. Russia hosted the Afghan peace meet on March 18, 2021. The meeting was organized to bring together the government representatives and the Taliban adversaries. It was also attended by the international observers in order to help Afghanistan to start its stalled peace process. ரஷ்யா வந்துட்டு ஆப்கானோடைய பீஸ் மீட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆப்கானிஸ்தானுடைய கவர்மெண்ட்டும் தாலிபானுடைய அட்வர்சரிஸும் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பீஸ்ஃபுல் அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு
ஆப்கானிஸ்தானுடைய பீஸ் மீட் வந்து நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. பட் எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிருக்கு. அதே போல் நடுவில் நிறுத்தப்பட்டிருக்கு. இது வந்துட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக பார்க்கப்படுது. UNESCO joins USO India for Water Conservation Program. The United Nations Educational, Scientific and Cultural Organization UNESCO has joined the USO India and Tons Media Group over the water conservation awareness program for students. So students-காக water conservation program awareness program conduct பண்ண போறாங்க. ஸோ அதில் யுனெஸ்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, ஐநா சபையுடைய ஒரு அமைப்பு, அதுவும் அண்ட் இந்தியாவோட யூஎஸ்ஓ இந்தியா அண்ட் டோன்ஸ் மீடியா குரூப் எல்லாரும் சேர்ந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. For the water conservation program, the students have created the animation videos which will be unveiled on the occasion of World Water Day on March 22nd, 2021. ஸோ ஒவ்வொரு இயரும் வேர்ல்டு வாட்டர் டே அப்படிங்கிறது March 22nd செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2021 வந்துட்டு இது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில அனிமேஷன் வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வெளியிடப்பட போகுது. It will be unveiled as a part of H2O's Waterways program for the school students. This program is organized in partnership with the National Mission for Clean Ganga, Water Digest Magazine, United Schools Organization India, that is USO India, and Tons Media Group. IRDAI guidelines on Arogya Sanjeevani product. So what is meant by Arogya Sanjeevani product? So Arogya Sanjeevani is the standard health insurance product which offers a medical coverage to families and individuals with respect to the basis of hospitalization expenses. It also covers the COVID-19 treatment expenses also. And IRDAI has asked the general and health insurance companies on March 19, 2020 to mandatorily offer the sum insured in between rupees 50,000 to rupees 10 lakh under the standard health insurance product. India-US launches Artificial Intelligence Initiative. Department of Science and Technology, that is India's department, announced on March 18, 2021 that India-US Science and Technology Forum has launched US-India Artificial Intelligence Initiative. So that's all about today's current affairs. Please subscribe Rainbow Civil Service Academy and like, share and subscribe our channel for more current affair videos. Thank you.